டெக்னாலஜி வளர வளர டெக்னாலஜியை பற்றின போதிய அறிவு இல்லாத அப்பாவி மக்களை குறி வச்சு அவங்க கிட்ட இருந்து ஆயிரக்கணக்கிலையோ இல்லை லட்சக்கணக்கிலையோ எப்படியாச்சும் சுருட்டிடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய முயற்சியை இங்கே இருக்கக்கூடிய ஒரு கும்பல் செஞ்சுக்கிட்டே இருக்கிறாங்க. ஒவ்வொரு நேரமும் ஒவ்வொரு விஷயத்த சொல்லி ஒவ்வொரு வகைகளில் அவங்க கிட்ட இருந்து பணத்தை சுருட்டுறதை பார்க்குறோம். அப்போ அந்த அடிப்படையில் சமீபத்தில் தமிழ்நாட்டில் நடந்த ஒரு சுருட்டல் என்ன அப்படின்னு சொன்னால், நீங்கள் உங்களுடைய மதத்திலிருந்து கிறிஸ்துவ மதத்துக்கு மாறினீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு 10 கோடி ரூபா தருவோம் அப்படின்னு சொல்லிட்டு தூத்துக்குடி மாவட்டத்துக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய கோவில்பட்டி அப்படின்னு சொல்லக்கூடிய ஊரில் இருக்கக்கூடிய ஒரு நபரை ஏமாத்திருக்கிறாங்க. வாட்ஸ்அப், இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் அந்த மாதிரி ஐஎம்ஓ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அப்ளிகேஷன் இருக்கு. இந்த ஒரு அப்ளிகேஷனில் சொக்கநாதன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஐடியில இருந்து அந்த கோவில்பட்டி சார்ந்த ஒரு இளைஞருக்கு ஒரு மெசேஜ் வந்திருக்கு. என்னன்னு சொன்னால், நீங்கள் உங்களுடைய இந்து மதத்திலிருந்து கிறிஸ்துவ மதத்துக்கு வந்துட்டீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு 10 கோடி ரூபா உடனே தந்துருவோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. உடனே இவரும் அதை நம்பி என்ன செஞ்சிருக்கிறாருன்னு சொன்னால், அவங்க கேட்டதுக்கு ஏற்ற மாதிரியான டாக்குமெண்ட் எல்லாத்தையுமே சென்ட் பண்ணியிருக்கிறாரு. அப்போ அவங்க டாக்குமெண்ட் எல்லாத்தையுமே வெரிஃபிகேஷன் பண்ணிட்டு என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, உங்களுக்கு அமெரிக்காவில் இருக்கக்கூடிய பேங்க்ல தான் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண போகிறோம், அங்கே தான் இந்த 10 கோடி ரூபாவை நாங்கள் டெபாசிட் பண்ண போகிறோம். அப்போ அந்த 10 கோடி ரூபா நாங்கள் அந்த பேங்க்ல டெபாசிட் பண்ணணும்னு சொன்னால் உங்கள் பேரில் இன்கம் டேக்ஸ் சர்டிஃபிகேட்லாம் எடுக்கணும். உங்களுக்கு இங்கே பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணும்பொழுது அங்கே ஒரு அமௌண்ட் டெபாசிட் அமௌண்ட்டுன்னு ஒன்று போடணும், அதுக்காக நீங்கள் காசு தாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு நேரமும் கொஞ்சம் கொஞ்சமாக அவர்கிட்ட எவ்வளோ வாங்கியிருக்கிறாங்கன்னா 4,88,199 ரூபாவை வாங்கியிருக்காங்க. வாங்கினதுக்கு அப்புறம் இந்த கோவில்பட்டியை சார்ந்த அந்த ஒரு இளைஞர் என்ன பண்ணியிருக்கிறாருன்னா, என்ன இவங்க இதுக்கப்புறம் எதுவுமே ரிப்ளை பண்ண மாட்டாங்க, எது கேட்டாலும் பதில் தர மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஐஎம்ஓல இருக்கக்கூடிய சொக்கநாதன் அப்படிங்கிற நம்பருக்கு தொடர்ச்சியாக பல்வேறு வகையில் அவங்கள தொடர்பு கொள்ள முயற்சி பண்ணியிருக்கிறாங்க. ஆனால் கடைசி வரைக்கும் அவங்களால தொடர்பு கொள்ளவே முடியல. அப்படிங்கிறத உணர்ந்து அவர் என்ன பண்ணியிருக்கிறாருன்னா, தேசிய சைபர் குற்றப்பிரிவு அவங்களுடைய இணையதளத்தில் போயிட்டு புகாரை கொடுத்துருக்கிறாரு. அப்போ அவங்க இந்த புகாரை எடுத்து விசாரித்ததின் அடிப்படையில் தஞ்சாவூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ரெட்டிப்பாளையம் அப்படிங்கிற ஊரில் ராஜவேல் அப்படிங்கிற 31 வயசு இளைஞர் தான் இந்த ஒரு நபரை மதம் மாறுங்க, உங்களுக்கு 10 கோடி ரூபா தரேன், நான் அமெரிக்காவில் உங்களுக்கு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லி ஏமாத்தினது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தஞ்சாவூர்காரர் தான் அப்படிங்கிறதையும் கண்டுபிடிச்சிட்டாங்க. மக்களுக்கு ஏதாச்சும் ஒரு ஆசைய வார்த்தையை காமிச்சு அவங்க கிட்ட இருந்து பணத்தை சுருட்டிடணும் அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ச்சியாகவே இந்த மாதிரியான முயற்சிகள் செஞ்சுக்கிட்டு தான் இருக்காங்க. அந்த வகையில் இப்போ நீங்கள் மதம் மாறினா உங்களுக்கு காசு தருவோம், மதம் மாறினா உங்களுக்கு 10 கோடி ரூபா தருவோம், உங்களுடைய இந்து மதத்திலேருந்து கிறிஸ்துவ மதத்துக்கு வந்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏமாத்துறதுக்கான முயற்சி செஞ்சுருக்காங்க. இது மட்டும் இல்லை, இந்த மாதிரி பல்வேறு முயற்சிகள் தொடர்ச்சியாகவே நம்ம வாழக்கூடிய இந்த சமூகத்தில் நடந்துகிட்டு தான் இருக்குது. என்னெல்லாம் சொல்லுவாங்கன்னு சொன்னால், நீங்கள் ஒரு இஸ்லாமிய அமைப்பினோட தலைவராக இருப்பார், இல்லை வேறு ஏதாச்சும் ஒரு இயக்கத்தினுடைய தலைவராக இருப்பார். அப்போ அவர்கிட்ட போயிட்டு உங்ககிட்ட நான் பல லட்ச ரூபா கொடுக்க போகிறேன், என்கிட்ட பல லட்ச ரூபா காசு இருக்குது, இந்த காசை எப்படியாச்சும் அனாதை மக்களுக்கு, வீடு இல்லாத மக்களுக்கு, அந்த மாதிரியான மக்களுக்கு கொண்டு போய் சேர்த்துருங்க அப்படின்னு சொல்லுவாங்க. உடனே இவங்களும் என்ன பண்ணுவாங்க, ஒரு இயக்கத்தோட தலைவராக இருப்பார், இருந்தாலும் அவருக்கு பெரிய அளவில் படிப்பறிவோ இல்லை டெக்னாலஜி சம்பந்தமான அறிவோ இருக்காது. அப்போ சரி, யாரோ நம்மளுடைய இயக்கத்துக்கு ஃபண்டு தர போகிறாங்க, இந்த ஃபண்டை வாங்கி இல்லாத மக்களுக்கு நம்ம விநியோகம் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் அவங்களுடைய காலை அக்செப்ட் பண்ணி அவங்க கேட்கக்கூடிய எல்லா டாக்குமெண்ட்டுமே ஷேர் பண்ணுவாங்க. உடனே அவங்க உங்களுக்கு பேரில் ஒரு வங்கி கணக்கு ஆரம்பிக்கணும், அதுக்கு 5000 ரூபா தாங்க, இல்லாட்டி உங்களுக்கு நான் காசை இப்படி சென்ட் பண்ணலான்னு இருக்கேன் கொரியரில், அப்போ கொரியருக்கான காசை மட்டும் நீங்கள் எனக்கு தந்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி பல்வேறு வகையில் காசு கேட்குறாங்க. இந்த இயக்கத்தோட தலைவரும் என்ன பண்ணுவாருன்னா காசை எடுத்து கொடுத்துருவாரு. அப்போ கொடுத்ததுக்கப்புறம் 5000 ரூபா கொடுப்பாங்க, 10000 ரூபா கொடுப்பாங்க, அப்புறம் வேறு வேறு காரணங்களை சொல்லி இதுக்குன்னு சொல்லிட்டு காசை அனுப்பிக்கிட்டே இருப்பாங்க. அப்போ வெளிநாட்டில் இருந்து நான் உங்களுக்கு காசு அனுப்புறனால அந்த காசை இந்தியா காசுக்கு மாற்றணும், அதுக்காக ஒரு அமௌண்ட் தேவைப்படும், அந்த அமௌண்ட்டை நீங்கள் கொடுத்துருங்க, உங்களுக்கு தான் லட்ச ரூபா கிடைக்க போதில்லை அப்படின்னு சொல்லுவாங்க. உடனே இவரும் சரி, வெளிநாட்டு காசு இந்தியாவுக்கு வரணும்னா அதோட மதிப்பு மாறும், அவங்க காசை கரன்சியை சேஞ்ச் பண்ணணும், அதுக்கு நம்ம காசு கட்ட தான் செய்யணும் போல அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருவாங்க. அப்படியும் இல்லாட்டி காசு வந்ததுக்கப்புறம் கஸ்டம்ஸில் பிடிச்சிட்டாங்க, கஸ்டம்ஸில் அந்த காசை நீங்கள் வாங்கணும்னு சொன்னால் இவ்வளோ ரூபா ஃபைன் கட்ட சொல்கிறாங்க, ஒரு 50000 ரூபா மட்டும் நீங்கள் கட்டிடுங்க, உங்களுக்கு 10 லட்ச ரூபா அனுப்பியிருக்கேன், அந்த காசை எடுத்து உங்களுக்கான 50000 ரூபாவை நீங்கள் எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லுவாங்க. உடனே இவரு சரி நமக்கு தான் 10 லட்சம் வரப்போதே அப்படின்னு சொல்லிட்டு இவரும் 50000 ரூபா அனுப்பி விட்டுருவாரு. அந்த காசை சுருட்டிக்கிட்டு அப்படியே ஓடக்கூடிய வேலைகளை பார்க்குறாங்க. அப்போ இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு போஸ்ட் வந்திருக்கு, நீங்கள் காசை கொடுத்து அதை வாங்கிக்கோங்க, உங்களுக்கு ஒரு கொரியர் வந்திருக்கு, அதை காசை கொடுத்து வாங்கிக்கோங்க, இல்லாட்டி உங்களுக்கு வெளிநாட்டில் இருந்து ஃபண்டு வந்திருக்கு, இதை நீங்கள் வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு பல்வேறு வகையில் இன்னைக்கு பல நபர்கள் மோசடி பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறாங்க. நம்மளும் எவ்வளவோ விழிப்புணர்வை ஏற்படுத்தினாலும் இந்த மாதிரி பல வகைகளில் வராங்க, ஏமாத்துறாங்க, நீங்கள் ஏமாந்துடாதீங்க அப்படின்னு சொன்னாலும் கூட, தொடர்ச்சியாக பேசிக்கிட்டு இருந்தாலுமே கூட இன்னைக்கும் பல நபர்கள் ஏதோ ஒரு வகையில் பணத்தாசைக்காக போய் ஏமாறதான் செய்கிறாங்க. அந்த ஒரு வகையில் தான் 10 கோடி ரூபா காசு கிடைக்கும் மதம் மாறினா அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு நபரும் ஏமாந்துருக்காரு.
யாரா இருந்தாலும் சரி, உங்களுக்கு ஒருத்தவங்க காசு தராங்கன்னா அவங்க இந்த காலத்துல யாருமே யாருக்காகவும் ஃப்ரீயா எந்த விதமான காசும் தரமாட்டாங்க. உங்களுக்கு 10 கோடி ரூபா இல்ல 10 ரூபா ஒருத்தர் கொடுக்கறதா இருந்தா கூட உங்களை ஒருத்தர் ஏமாத்த முயற்சி பண்றாருன்னு தான் அர்த்தம் அப்படிங்கறத புரிஞ்சுக்கோங்க. யாரா இருந்தாலும் சரி இந்த மாதிரி யாருக்காகவும் நம்பாதீங்க. உழைச்சி சாப்பாடு மட்டும்தான் நமக்கு நிலைச்சிருக்கும் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கோங்க. இனிமேலாவது நம்மளுடைய தமிழ்நாட்டில் இந்த மாதிரி யாரும் ஏமாறாம இருக்கிறதுக்கு இந்த வீடியோ அதிகமான மக்களுக்கு ஷேர் பண்ணுங்க.